இன்னைக்கு நான் பிளாங்க் தி சீரிஸ் சீசன் 2ல 5வது எபிசோட பார்க்க போறோம். கடைசியா அனு நியாங் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சேட்டு நியாங் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ள வர்ற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல சேட்டு நியாங் சொல்லி உள்ள வர, அப்ப அங்க க்ளோஸா இருந்த அனு நியாங் 2 பேருமே பதட்டமாகி டக்குன்னு எழுந்து நிப்பாங்க. சேட்டு அவங்க கிஸ் பண்ணதை பார்த்திருக்க மாட்டேன், பட் இவங்க முகத்துல தெரிஞ்ச பதட்டம், அப்புறம் இவங்க எழுந்து நின்ன விதம், இதை வச்சு அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சு. பட் அப்ப எதுவுமே அவன் காட்டிக்க மாட்டான். என்னோட போனை வச்சுட்டேன், சோ எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லி அணுவை போன் எடுத்துட்டு வர சொல்லி வாங்கிட்டு கிளம்பிடும். பட் ஞாபகம் இருக்கா, அணுவை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை சேட்டு வச்சிருப்பான்ல. இப்ப அந்த ஸ்பை கிட்ட சொல்லி அனு நியாங் 2 பேரையுமே கண்காணிக்க சொல்லிடும். அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கிற ஃபாகட்டையும் தன்னோட சந்தேகத்தை சொல்லி அவளுமே இங்க கிளம்பி வர சொல்லிடும். பட் இதெல்லாம் தெரியாத அனு நியாங் 2 பேருமே வழக்கம் போல ஒன்னா சீரியஸ் பாக்குறது, விருப்பம் இல்லைனாலும் அணுக்காக அவ கூட சேர்ந்து எஃப்எம் கேட்கறது, அன்எக்ஸ்பெக்டடா நீ அங்க கிஸ் பண்ணி விளையாடுறது, நீ அங்க உசுப்பேத்தி விளையாடுறதுன்னு அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருப்பான். அப்ப ஒரு நாள் வழக்கம் போல நீ அங்க அணுவை பிக் பண்ணிட்டு கேலரிக்கு வருவோம். அங்க நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அணு ஒரு டிஷ் சொல்ல, அப்ப கரெக்டா நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபா வந்து நிப்பான். அவளை பார்த்ததுமே 2 பேரும் ஷாக் ஆகி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு நான் கேட்க, ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் ஷாக்காவே பாக்குறீங்க, என்னை பார்த்தா நீங்க சந்தோஷப்படவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அப்புறம் நான் அணுவை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஸோ அணுவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அணுவை ஹக் பண்ணிப்பான். அப்புறம் அணுகிட்ட காலேஜ் பத்திலாம் பேசிட்டு, நான் நீயா கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லி அணுவை அனுப்பி வச்சுட்டு ஃபா நீயா கிட்ட பேச வரும். அங்க ஃபா ஃபர்ஸ்ட், கேலரிலாம் சூப்பரா இருக்கு, இதோட டிசைன்ல நீ தான் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ என்ன கேட்க வந்தியோ அதை கேளு அப்படின்னு சொல்ல, உங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க 2 பேரும் டேட் பண்றத சேட்டியும் ஃபீல் பண்றாருன்னு கேட்க, நீ இதை கேட்கதான் அமெரிக்கால இருந்து வந்தியா அப்படின்னு கேட்ப. அப்பா இல்ல நியாக், என் பொண்ணை பார்த்து ஒரு 1-1.5 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்தது, பட் சேட்டு இந்த விஷயத்த சொன்னோன்னே நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். பட் நீ சொல்லு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சேட்டு சொல்லும் போது நான் அதை நம்பவே இல்லை, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு தெரியும், பட் சேட்டி அப்படி நினைக்கிறா அப்படின்னு கேட்க, அப்ப நீயாக் சேட்டு சொன்னது உண்மைதான், நாங்க 2 பேரும் டேட் பண்றோம், நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு உண்மையதான் சொல்லுவோம். பட் நீயாங்க ஏதோ அவளை பயப்படுத்த சொல்றதா நினைச்சிட்டு ஃபா அதை நம்பவே மாட்டேன். அப்ப நீயா, நான் உண்மையதான் சொல்றேன், நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, அதுவும் அணு மாதிரி சின்ன பொண்ணை நீ லவ் பண்ணுவேன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, தயவு செய்து என்ன இந்த மாதிரி பயமுறுத்துறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அணுவை கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடும். இவ்வளவு நம்பிக்கை நம்ம மேல ஒருத்தவங்க வச்சிருந்தோம், இந்த நம்பிக்கையை மீறி அதை உடைக்கிற மாதிரி நம்மளால பேச முடியுமா என்ன? சோ நீயாங்கோ அதுக்கு மேல எதுவுமே சொல்லாம அதை அப்படியே விட்டுரு. பட் அடுத்த நாள் காலையிலேயே சேட்டு ரொம்ப கோபமா நீயாங்க பார்க்க வரும். வந்தவன் ஒரு என்வலப் கவரை நீயாங்க முன்னாடி தூக்கி வீசி, நான் என் பொண்ணை ஃபா கூட அனுப்ப போறேன், இவ்வளவு நாள் என் காதல நீயே ஏத்துக்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு அவன் பாட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீயாங்க அவன் சொல்றது புரியுது. அப்புறம் சரின்னு அந்த என்வலப் கவரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற போட்டோவை பார்ப்பேன். அதுல நீயாங்க அணுவோட கண்ணத்துல கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, சேட்டு சந்தேகப்பட்டு போனதுக்கு அப்புறம் நீயாங்க வழக்கம் போல அணுவை டிராப் பண்றதுக்கு ஒரு முறை போயிடும். அணு வழக்கமா அன்எக்ஸ்பெக்டடா கிஸ் பண்ணுவாள்ல, அந்த மாதிரி நீயாங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிடுவோம். அப்ப நீயாங்க
என்ன இந்த மாதிரி பண்ணாதுன்னு எத்தனை மறுபடியும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வேணும்னே அனு, இப்ப மட்டும் நீங்க என்ன கிஸ் பண்ணல, நான் கார்ல இருந்து இறங்கவே மாட்டேன், நான் காலேஜுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப நீ எங்கும் வேற வழி இல்லாம அணுவோட கண்ணத்துல முத்தம் கொடுத்து அவளை சென்டா பண்ணிருப்பான். அவனுக்கு கொடுத்த முத்தம் தான் அந்த போட்டோல இருக்கும். அதை பார்த்ததுமே நீ அங்க புரிஞ்சிடும், சேட்டு நம்மளை கண்காணிக்க ஸ்பை வச்சுட்டான் அப்படின்னு. சோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே சேட்டு, உன்னால எப்படி என் பொண்ணுக்கு இதை பண்ண முடிஞ்சது? எங்க நம்பிக்கை உனக்கு சாதகமா பயன்படுத்தி என் பொண்ணை ஏமாத்தி அவளை இந்த மாதிரி அசிங்கமான காரியத்தை பண்ண வச்சுட்டல்ல, இதை பண்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சேட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப நீயா நிறுத்து சேட், அவளை நான் இந்த விதத்துல ஏமாத்தல, நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரும். அப்ப சேட், அப்ப நீ அதை ஒத்துக்கிறியான்னு கேட்க, நீயாங்கோ ஆவன்னு சொல்லிட்டு, நான் அவளை காதலிக்கிறேன் சேட், அவளும் என்ன காதலிக்கிறா, ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்றது ஒண்ணு தப்பு இல்லையே, இப்பவும் பழைய காலத்துல இருக்காத, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வர. அப்ப சேடு நீயாங்க தடுத்து, இது ஜெண்டர் பத்தினது மட்டும் இல்லை நீயாங்க, அவ வயசு என்ன ஓ வயசு என்ன, உங்க ரெண்டு பேருக்கு இடையில 16 வருஷம் வித்தியாசம் இருக்கு, இது உனக்கு பெருசாவே படலையா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காசி பேசின பொண்ணுங்க மாதிரியே சீட்டு பேசி கடைசியா ஒரு நாள் அனு தனக்கான வாழ்க்கை துணையை மீட் பண்றான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவன் மீட் பண்ணுவான். அப்படி ஒரு நாள் வரும்போது அவன் உன்னை எப்படி பாப்பா நீ நினைக்கிற? நீ ஒரு பொறாம பிடிச்ச ஒரு ஆண்டி தன்னை சுத்தி சுத்தி வர்றத நினைக்க மாட்டான். நீ சொல்ல வர நீ முழுசாவே உடைச்சு போயிடும். அதுக்கு மேல அவனால பேசவே முடியாம வர்ற கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு, போது நிறுத்திச்சேட்டு, இங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லுவேன். பட் அப்பவும் சேட்டு நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்க, நான் சொன்னது உன் காதல விழன, வெளியே போன்னு சொன்னேன்னு சொல்லி சத்தமா சொல்லு. அப்ப சேட்டும் என் பொண்ணு விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். சேட்டு கிளம்புனதும் அவன் சொன்னதை நினைச்சு நீயும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். பட் அந்த அழுகை அதிகப்படுத்துற மாதிரி அடுத்து ஃபா அவளை பார்க்க வரும். பட் ஃபா சேட்டு மாதிரி கோவப்பட மாட்டான். பொறுமையா நீ அங்க புரிய வைக்கிறதா நினைச்சு, எங்க எல்லாரையும் விட நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தான் தெரியும், நீயே சொல்லலையா, இது உண்மையிலேயே காதல் தானே, ஒருவேளை அணு மேல உள்ள குற்ற உணர்வுல நீ இந்த மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்க, அப்ப நீ காதலுக்கு குற்ற உணர்வுக்கு வித்தியாசம் தெரியாதவளானா, நான் அவளை காதலிக்கிறேன்ஃபா, ஏன் நீ நம்ப மாட்ற அப்படின்னு கேட்க, அப்பஃபா தெரியும் நீ தெரிஞ்சதாலதான் என்னால இதை பத்தி உங்ககிட்ட டைரக்டா பேச முடியல. சி, நீ லவ் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா அது எவ்வளவு ஜெனியனா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க என் பொண்ணு கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்க வரல நீயாங்க, அவளை என் ஃபேமிலி கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். அதை உன்னால பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்க, நீயும் புரியாத மாதிரியே பாப்பா. அப்பஃபா நானும் என் கூட கூட்டிட்டு போறேன் நீயாங்க, ஒரு 2-3 வருஷம் என் கூட இருக்கட்டும், ஒருவேளை அதுக்கப்புறம் அவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதுக்கு தடையா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர. அப்ப நீ அப்ப உனக்கும் சரி சேட்டுக்கும் சரி, இங்க 2 பேருக்குமே அணு ஒரு பொண்ணை டேட் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த பொண்ணு நானா இருக்கிறதா உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அப்ப பாவம் நீ சரியா சொன்ன நீ, என் பொண்ணோட வாழ்க்கை துணை அவ அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸியாவும், இல்ல அவ அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும், இல்ல அவ பாட்டி அவளுக்கு ரோல் மாடலை யார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சனாவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவா என் பொண்ணு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவளோட வாழ்க்கையே இப்பதான் ஆரம்பிக்குது நீயாங்க, சொல்றது தப்பா எடுத்துக்காத, என் பொண்ணுக்கு தகுதியான பர்சன் நீ கிடையாது நீயாங்க அப்படின்னு வழக்கமா நீயாங்க சொல்ற டைலாக்கையே அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பும். ஃபா இங்க தகுதி இல்லைன்னு சொன்னது நீயாங்கோட வயசுதான் மீன் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ நீயாங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்ட. அப்புறம் ஃபா கேட்ட,
அந்த டைமை கொடுக்கலன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குமே வந்துடும். அங்க வீட்டுல 4 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தது அனு என்னாச்சுன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி, அப்புறம் நீயா கிட்ட என்னன்னு கேட்ப. அப்ப நீயா அவளை பக்கத்துல உட்கார சொல்லி, நான் உங்க அம்மா கூட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட யூஸ் போனா உனக்கு நல்லதுன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்ல. அணுக்கு ஒன்றும் புரியாது. என்ன சொல்றீங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ, இந்த முடிவும் அம்மா மட்டும் தனியா எடுக்கல, நாங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுதான் எடுத்திருக்கோம். நீ யூஸ் பண்ண உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். அண்ட் ஒரு 2-3 வருஷம் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா அது உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க உனக்கு உதவியா இருக்கும்னு சொல்ல. நான் ஏன் உங்களை விட்டு விலகி இருக்கணும் நீ அப்படின்னு டக்குன்னு கேட்டுரும். அப்ப நீ அதுக்கு பதில் சொல்ல முடியாம, யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பாப்பா. பட் ஒருத்தரும் வாயை திறக்காம அதையும் நீயே சொல்லுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நீ அனு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல அனுக்கு புரிஞ்சிடும். இவங்க எல்லாரும் நீ அங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. சோ டக்குன்னு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு எழுந்து நிப்பா. அப்ப சேட், இல்ல நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. அத சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க ஒண்ணு என்ன வளர்க்கலையே அப்படின்னு அவ போங்க. அப்ப அந்த கிழவி, அப்ப நான் சொல்லலாமா, எனக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்னு கேட்க, அங்க ஒரு பெரிய சண்டையே ஸ்டார்ட் ஆகுற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும். அப்ப நீ அங்க அணுவோட கையை பிடிச்சு, அனு ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அவளை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணும். பட் அனு, இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட காதல், இதை பத்தி யாரு புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். அதை பார்த்து அந்த கிளவி மட்டும் இல்லை, சேட்டுமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் பார்ப்போம். அப்ப நீ அங்க அனுபவத்தை எடுத்து, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அனு, நம்ம காதலை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டேன். அவங்க தரப்பு நியாயத்தையும் நம்ம கேட்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம காதலை மறக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். அண்ட் அந்த ரீசன் எனக்குமே சரின்னு படுது அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க, உன் லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதானோ அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ண, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா, திரும்பவும் இதை பத்தி நம்ம பேசணுமா, நீங்க சொல்ற 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னோட காதல் மாறாது நீயாங்க அப்படின்னு சொல்ல வர. சரி அப்ப ப்ரூவ் பண்ணி காட்டானு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணு, என்னை விட்டு விலகிரு. ஒரு 2-3 வருஷம் ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம இதே காதலோட இருந்தா அப்ப நம்மள யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்லன்னு சொல்ல. என் நிஜமாவே இதை தான் விரும்புறீங்களா நீயாங்க, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, இந்த சூழ்நிலையில எனக்கு துணையா உங்களால இருக்க முடியாதா அப்படின்னு நீ உங்களோட கைய பிடிச்சிட்டு அழுதுட்டே கேட்பான். அப்ப நீ அங்க அணுவோட கையை பிரிச்சு விட்டுட்டு, இல்ல என்னால முடியாதுங்கிற மாதிரி மனச கல்லாக்கிட்டு நிப்ப. அப்ப அனு, என்ன கொஞ்சமாவது லவ் பண்ணீங்கன்னா அந்த காதலுக்காகவாது என் கூட துணையா நில்லுங்கன்னு சொல்லி கேட்ப. அப்ப நீ அங்க மனசாட்சி இல்லாம, நமக்குள்ள இருக்கிறது காதலான்ங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே டைம் தேவைப்படுது, அந்த டைம் நீ எனக்கு கொடுத்ததான் நினைச்சுக்கோயே அப்படின்னு சொல்ல. அப்ப அனு இன்னும் அழுதுகிட்டே, இத்தனை வருஷம் ஓடுனதுக்கு அப்புறமும் உங்க இதயத்துக்கு இதுதான் காதலான சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்க, நான் உங்க கூட இருந்த இத்தனை நாட்கள்ல ஒரு நாள் கூட நீங்க என்ன காதலிக்கிறேன்னு ஃபீல் பண்ணல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. You வாட் நியாக், இப்ப எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, இருக்கிற யாரும் என் காதல புரிஞ்சுக்கலங்கிறது என்னோட வருத்தம் இல்லை, ஆனா இந்த நேரத்துல எனக்கு துணையா இருக்க வேண்டியது யாரு நியாக், நீங்க தானே.
எனக்கு எதிராக வந்து நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலனே. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்லன்னு சொல்லி அழுதுட்டே அணு அங்கிருந்து கிளம்பிடும். அவ போனது வழக்கம் போல அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அணுவை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாங்கிற மாதிரி மற்றவங்களை பார்த்து முறைச்சிட்டு நீ அங்க இருந்து கிளம்பிடுவோம். பட் அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கப் வழினா எப்படி இருக்கும்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரேக்கப் வழி இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. நம்ம உயிரோட தான் இருக்கும், பட் இதயமே நின்று போன மாதிரி மனசு வலிச்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்ம சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு மனசு துடிக்கும். பட் அதுக்கான அந்த முதலீடு எடுத்து வைக்க விடாம ஏதாவது ஒண்ணு நம்மள தடுத்துட்டே இருக்கும். கடைசியா அவளோட தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கண்ணீரோட வலியும் அந்த காதலோட ஆழமும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தர் நினைச்சு ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் முடியாம விட்டுட்டு போகவும் முடியாம தவச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த வழியில நாட்களோட 2 வாரம் முடிஞ்சு அணுவோட செமஸ்டரும் முடிஞ்சு அவ யூஎஸ் போற நாளுமே வந்துடும். அடுத்த நாள் அணு கிளப்ப வேண்டிய நாள். அந்த டைம்ல நீ அங்க இனிமே பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பயமும் வலியும் அணுவுக்கு அதிகமாக அந்த முதல் அடி அவ எடுத்து வைப்பான். நாளைக்கு நான் கிளம்புறேன் நீயாக, இனிமே நான் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன், குட் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பு. அதை பார்த்ததும் இனிமே பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரியாம டக்குன்னு அணுவுக்கு கால் பண்ணி நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க. அப்ப அனு, எனக்கு என் அம்மா கூட போக விருப்பம் இல்லை, உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போதே என்னால சுத்தமா முடியல நீயாக, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆள ஸ்டார்ட் பண்ண. அப்ப நீ இப்படி சொல்றதுலாம் ஒண்ணு விளையாட்டு இல்ல அனு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல வர. அப்ப அனு, நீங்க என்ன முழுசா உடைச்சிட்டீங்க நீயாங்கன்னு சொல்லியாலும் அப்ப நீயாக்குமே அணுவோட வலி புரியும். அவளுக்கும் அழுக வரும், பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு உன் அம்மா கூட போவானு. 2-3 வருஷம் தானே, டக்குன்னு ஓடிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. அப்ப அனு, இதை எப்படி நான் நம்ப முடியும்? நான் போறதை நீங்க தடுக்க கூட முயற்சி பண்ணல. எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன் நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீங்க எனக்கு துணையா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் வரும்போது நீங்க மாறி இருக்க மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க தான் என்ன காதலிக்கவே இல்லையே நீயாங்க அப்படின்னு சொல்லிடும். இந்த சமயத்துல நீயாங்கோட நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரியுமா. அணுகிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன், நீ திரும்பி வரும்போது நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு அவளால சொல்ல முடியல. அதே நேரத்துல அப்படின்னு நீயாங்க சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அணு லைஃப்ல மூவ் ஆன் ஆக மாட்டேன். நீயாங்காக வெயிட் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணா அது அது உண்மையிலேயே அணுவோட சான்ஸை பறிக்கிற மாதிரி தானே. ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்போ அணுவோட கேள்விக்கு பதில் சொல்லாம அழுதுட்டு மட்டும் இருப்போம். இப்படி இவங்க 2 பேரும் எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். கரெக்டா அந்த கிளம்பி வந்துடும். வந்தது அணுவோட போனை பிடிங்க, உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், பட் உன்னை பார்த்தா புரிஞ்ச மாதிரியே தெரியலையே, ஏன் நீ இதை இன்னும் கஷ்டமா கேட்டிருக்க, அவளுக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு கொடு, அவளை தனியா விடு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. கடைசி அணு அழுது எனக்கு வாழ விருப்பமே இல்லைன்னு அவனு சொன்னது அது மட்டும்தான் அவ தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்படி ஒரு நிலைமைக்கு அணுவை தள்ளிட்டுதான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அணு சொன்னது அவளோட மைண்ட்ல வரும். ஒரு முறை நீயாங்க அணு 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அது எஃப்எம்ல ஒரு ஷோ அணு கேட்பாள்ல, அதை நீ எங்கேயுமே கேட்க சொல்லும்.
பட் நீ அட அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதடின்னு சொல்ல. நீயா நீங்க இதை காசிப்பா பார்க்காதீங்க. இந்த ஷோல இருக்கிற எல்லாருமே தங்களோட லவ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லும்போது இந்த உலகத்துல கவலையோட கண்ணீரோட இருக்கிறது இங்க நம்ம மட்டும் இல்லை அப்படின்னு நமக்குமே தோணும். அண்ட் அவங்க சொல்ற சொல்யூஷன் நமக்குமே யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்ல. சரி, நாம ஏன் அவங்க கிட்ட நம்ம கவலையை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறவங்கள விட அந்த ப்ராப்ளமுக்கு வெளியே தேர்ட் பர்சனா இருந்து அதை பார்க்கும்போது அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நம்ம ப்ராப்ளமுக்கு தேர்ட் பர்சனா இருந்து யோசிக்க முடியலன்னா அதை பார்க்க ரெடியா இருக்கிற தேர்ட் பர்சனா இந்த ஆர்ஜேவை பார்க்கறதுல என்ன தப்பு? நமக்கு சொல்யூஷன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை யோசிக்கும் போது நீயாக்குமே அந்த எஃப்எம் கேட்கணும் போல இருக்கும். ஸோ எஃப்எம் ஆன் பண்ண கரெக்டா அந்த டைம்ல லைவ்மே போயிட்டு இருக்கும். அப்ப அதுல வர ஆர்ஜே, நீங்க இங்க தனியா இல்ல, உங்களோட வழியை கேட்க அதை வாங்கிக்க உங்க கூட இங்க நாங்களும் இருக்கோம். ஸோ தயக்கம் இல்லாம ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நீ அங்க அணுகிட்ட போன்ல சொல்ல முடியாதத எஃப்எம்ல சொல்லி ஆறுதல் படுத்திக்கலாம்னு நினைச்சாலும் இன்னும் டக்குன்னு கால் பண்ணிடுவான். கால் அட்டன் பண்ணது ஆர்ஜி, சொல்லுங்க கொன்னி, நீங்க என்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க. அப்ப நீ அங்க, நான் நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. பட் அங்க பார்த்தா அனுவுமே அந்த எஃப்எம் கேட்டுட்டு இருப்பான். நியாங் வாய்ஸை எஃப்எம்ல கேட்டதுமே அவ்வளவு நேரம் நியாங் வாங்கி கொடுத்த அந்த கருப்பு பூனை பொம்மையை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவன் எஃப்எம் ஆர்வமா கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப நியாங் ஒரு குட்டி பொண்ணு, குட்டி பிசாசுன்னு தான் அதுல எப்பவும் சொல்லு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ என் வாழ்க்கையில வந்துட்டு அவளை பத்தி நான் என்ன சொல்றது? ஸ்கூல் முடிஞ்சா போதும், அடுத்த செகண்டே என்னை பார்க்க ஷாப்புக்கு வந்துடும். டெய்லி இவ்வளவு வரைய சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போ. ஆரம்பத்துல நான் பெருசா எதுவும் யோசிக்கல. அவன் என்னோட கஸ்டமர், நான் அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. பட் நாட்கள் ஆக ஆக அந்த குட்டி பொண்ணோட சேட்டையுமே அதிகமாச்சு. என்னை வம்பளுத்து விளையாடுறதே அவ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவளை நான் சீக்கிரட்டா விரும்புறதாவும் சொல்லி கலாய்ப்பான். கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல, பட் அவ சொன்னது உண்மைதான். அவளோட கண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். அவ கண்ணை பார்த்துட்டு இருந்தா உலகமே நின்னு போனா கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் மெய் மருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்புறம் அவளோட சிரிப்பு, அது அவ்வளவு பிரைட்டா இருக்கும். நாட்கள் ஓடும்போது அவளோட அந்த அழகான கண், அப்புறம் அவளோட அந்த அழகான சிரிப்பை பார்க்கறதுக்காகவே நான் காத்திருக்க ஆரம்பிச்சேன் அவளுக்காக. அவ என் பக்கத்துல இருக்கணும்னு நான் ஏங்க ஆரம்பிச்சிருக்கேன். அவன் எப்பவும் என் லைஃப்ல இருக்கணும், எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் அவன் என் வாழ்க்கையில இருந்து தொலைஞ்சு கூட போனான். பட் அந்த ஒரு நாளை கூட என்னால சமாளிக்க முடியும். நான் துடிச்சு பதறி போய் நான் அவளை தேடினேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தா. நான் இது மாதிரி யார்கிட்டயுமே ஃபீல் பண்ணதில்லை தெரியுமா? பட் என்ன நடந்திருந்தாலும், நான் என்ன ஃபீல் பண்ணியிருந்தாலும் எங்களோட இந்த காதல் சரியானது இல்லை. கடைசியா நான் அவளை போக வர்றதுக்கு முன்னாடி கூட, நீங்க என்ன லவ் பண்ணதே இல்லையான்னு என்ன கேட்டேன். பட் என்னால அப்ப பதில் சொல்ல முடியல அப்படின்னு நீ ஏன் கனத்த குரல்ல சொன்ன. அப்ப அந்த அர்ஜி, அந்த கொஸ்டினுக்கு உங்களால பதில் சொல்ல முடியலங்கிறத நினைச்சு நீங்க ரொம்ப வழியில இருக்கீங்கல்ல, சரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீ எங்கோ ஆமான்னு சொல்லிட்டு அவளை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவளோட லைஃப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவளை எனக்காக பிடிச்சு வச்சுக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த ஆர்ஜி, ஒருவேளை அவங்க இதை கேட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களான்னு கேட்க.
நீ அங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிடு. அப்ப அந்த ஆர்ஜே ஆகே சரி அவங்க இதை கேட்கல, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க, அப்ப நீ அங்க அமைதியா இருப்ப. அப்ப ஆர்ஜே கொன்யன், நீங்க ஏன் உங்களோட உணர்வுகளுக்கு உண்மையா இருக்க ட்ரை பண்ணக்கூடாது? உங்க இதயத்தை தொட்டு சொல்லுங்க, நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப நீ அங்க ஃபீல் ஆகி நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லிடும். அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு இருந்த அனு செம்ம ஹாப்பி ஆகி அப்பவே நீ அங்க பார்க்க கிளம்பிடும். இங்க நீ அங்க அணுவை காதலிக்கிறத ஒத்துக்கிட்டு எமோஷனோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அப்ப நீ அங்க கால் வரும். ஸ்கிரீன்ல அணுவோட பேரை பார்த்ததுமே ரொம்ப நேரமா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட மாட்டோமோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து சடனா கால் வரும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த சந்தோஷத்தோடைய கால் அட்டன் பண்ணி அணுன்னு சொல்ல, அந்த பக்கம் அணு பயங்கர ஹாப்பியா, நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஹாப்பியா சொல்ல, அணுவோட குரல்ல அந்த சந்தோஷத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ அங்க உயிரே வந்த மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ அப்படியே அணுவோட அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் எங்கேயும் போக மாட்டேன் நீயா, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டாக்ஸின்னு சொல்லி அணு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ அங்க இன்னுமே ஹாப்பியாகி வாயடைச்சு போய் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. அடுத்த செகண்டே அந்த மொத்த சந்தோஷமும் உடையிற மாதிரி இப்படி ஒரு சத்தம் கேட்டு அணுவோட சத்தம் மொத்தமாவே நின்னு போக, அணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அணுன்னு நீயாங்க அங்க கத்திட்டு இருக்க. இங்க அணுவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவளை சுத்தி ரத்தமா இருக்க. பக்கத்துல அணுவோட போன்ல நீயாங்க இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.